தமிழ் மன்னர்களான சேர சோழ பாண்டியர்கள் கலைநயத்துடன் உருவாக்கிய நூற்றுக்கணக்கான கோயில்களை நாம் இன்றும் பார்த்து வியக்கிறோம். ஆனால் அந்த மன்னர்கள் கட்டிய கோட்டைகளையோ வாழ்ந்த அரண்மனைகளோ ஒன்று கூட இப்போது இல்லை. தமிழ் நிலத்தை ஆண்ட மன்னர்கள் எப்படி வாழ்ந்தார்கள், எங்கே இருந்து ஆட்சி செய்தார்கள் என்பதற்கெல்லாம் சாட்சி சொல்லும் சரித்திர அடையாளமாக கம்பீரத்துடன் நிமிர்ந்து நிற்கிறது செஞ்சி கோட்டை. சுமார் 830 ஆண்டுகளுக்கு முன்பு உருவாக்கப்பட்ட செஞ்சி கோட்டை முழுமையான வடிவத்துடன் மிச்சம் இருக்கும் ஒரே தமிழ் மன்னர்களின் கோட்டை. தர்பார் மண்டபம், அந்தபுரம், படை வீடுகள், யானை மண்டபம், குதிரை லாயங்கள், மாட மாளிகைகள், கோயில்கள், தானிய களஞ்சியங்கள், ஆலயங்கள், உடற்பயிற்சி கூடம், பீரங்கி மேடை, வெடிமருந்து கிடங்கு, தோரண வாயில்கள், காவல் அரண்கள், பாதாள சிலை, மதில் சுவர், அகழி என ஒரு கோட்டைக்கான சகல அம்சங்களோடும் தமிழகத்தில் இருக்கும் ஒரே கோட்டை செஞ்சி கோட்டை. சோழ மன்னர்களின் வீழ்ச்சிக்கு பிறகு செஞ்சி எழுச்சி பெற்றது. புதுச்சேரிக்கும் திருவண்ணாமலைக்கும் இடையில் இன்று ஒரு சிறு நகரமாக இருக்கும் செஞ்சி ஒரு காலத்தில் ஆந்திராவின் நெல்லூரிலிருந்து தஞ்சை வரை பரவி இருந்த நெடுநிலத்தின் தலைநகரமாக இருந்தது. செழிப்பும் செல்வமும் நிறைந்த நகராக செஞ்சி திகழ்ந்தது. செஞ்சிக்கு வந்திருந்த போர்ச்சுகீசிய மத போதகரான பிமெண்டோ, நான் இந்தியாவில் பார்த்த நகரங்களில் செஞ்சி மிக சிறப்பானது. போர்ச்சுகல் நாட்டில் இருக்கும் லிஸ்பன் நகரை தவிர மற்ற எல்லா நகரங்களை விட இது பெரியது என வியந்து எழுதினார். அப்போது தென்னிந்தியாவின் மிக வசதியான தேசமாக செஞ்சி கருதப்பட்டது. அந்த கால மன்னர்கள் போர் செய்து எதிரிகளை வெல்வதை விட சொந்த நாட்டின் மக்களை எதிரிகளிடமிருந்து பாதுகாப்பதையே பெருமையாக கருதினர். அப்படி ஒரு பாதுகாப்பான தலைநகரமாக செஞ்சி இருந்தது. 60 அடி அகல கோட்டை சுவர், அதற்கு வெளியில் 80 அடி ஆழத்தில் அகழி, அதை தாண்டி மலையும் காடுகளும் என இயற்கை அரண்கள் சுழர்ந்த செஞ்சி கோட்டை இந்தியாவின் மிக பாதுகாப்பான கோட்டையாக இருந்தது. இதனாலேயே இதை கிழக்கு உலகத்தின் ட்ராய் கோட்டை என ஐரோப்பியர் புகழ்ந்தனர். பல ஆண்டுகள் எதிரி படைகள் முற்றுகையிட்டாலும் விழாத கோட்டையாக இது இருந்தது. சுற்றிலும் 4 மலைகள், அவற்றில் உச்சியில் ராஜகிரி, கிருஷ்ணகிரி, சந்திராயன் துர்க்கம், சங்கிலி துர்க்கம் என கோட்டை காவல் அமைப்புகள். இந்த மலைகளின் மீது பிரம்மாண்டமான மலைப்பாம்பு போல நீளும் கோட்டை சுவர், நடுவில் திறந்தவள் இதுதான் செஞ்சி. இவற்றில் உயரமான மலை ராஜகிரி. ஒரு உரலில் குழவியை வைத்தது மாதிரி செங்குத்தான மலைப்பகுதி இதன் உச்சியில் உள்ளது. 800 அடி உயரமுள்ள மலை இது. 1012 படுகளில் ஏறி மேலே செல்ல வேண்டும். இதன் உச்சியை நெருங்கும் இடத்தில் இயற்கையாகவே ஒரு மலை பிளவு உண்டு. இதன் மீது இப்போது மரப்பாலம் அமைத்திருக்கிறார்கள். முன்பு இங்கிருந்து தற்காலிக பாலத்தை போர்க்காலங்களை அகற்றிவிட்டால் எதிரிகள் நெருங்கவே முடியாது. அரசவை உள்ளிட்ட மன்னரின் நிர்வாக பணிகள் நடைபெறும் இடம் இது. 2வது மலை கிருஷ்ணகிரி. சுமார் 300 விருந்தினர்களை மன்னர் சந்திக்க அழகிய தர்பார் மண்டபம் இதன் உச்சியில் உள்ளது. காற்றே உள்ளே வந்து தாளாள வசதியாக திறந்த சாளரங்களுக்கு மத்தியில் மன்னர் அமர் இருக்கை, சுற்றிலும் விருந்தினர் இருக்கைகள் உள்ளன. இந்த 2 மலைகளும் கோயில்கள், தாலிய களஞ்சியம் என எல்லாமே உள்ளன. இந்த 3 மலைகளுக்கு மத்தியில் கீழ்கோட்டை பகுதி உள்ளது. இங்கு சிவன் கோயில், வேணுகோபால சுவாமி கோயில், வெங்கடரமண கோயில் என நிறைய கோயில்கள் உள்ளன. இவற்றில் குறிப்பாக வெங்கடரமணர் கோயிலின் பிரம்மாண்டம் எவரையும் வியக்க வைக்கும். பாதுகாப்பு அரண்களை கடந்து கோட்டையின் மைய பகுதிக்கு சென்றால் கல்யாண மகால் நம்மை வரவேற்கும். மையத்தில் ஒரு மேடை, நீச்சல் குளம், தண்ணீர் வருவதற்கு சுடுமண் ஓடு குழாய்கள், சுற்றிலும் அரச குடும்ப பெண்கள் தங்குவதற்கு அறைகள் இருக்கிறது. இதன் ஒரு பகுதியில் 8 அடுக்குகள் கொண்ட கோபுரம் உள்ளது. மேலும் கீழும் செல்ல குறுகிய செங்குத்தான படைகள், ஒவ்வொரு அடுக்கின் நடுவிலும் ஒரு அறை. இதன் உச்சியில் வரை தண்ணீர் செல்ல அந்த காலத்தில் சுடுமண் குழாய் பதித்திருந்த தொழில்நுட்பம் வியக்க வைக்கும். இதற்கு இணையாக சொல்ல ஒரு கட்டடம் எங்கும் இல்லை. இதன் எதிரில் வீரர்கள் வசித்த குடியிருப்புகள் தரைமட்டமாக்கப்பட்டு காணப்படுகின்றன. அருகிலேயே குதிரை லாயம், யானை மண்டபம் போன்றவை உள்ளன. யானைகளை குளிப்பாட்ட யானை குளம் இருக்கிறது. வீரர்கள் பயிற்சி எடுக்க உயர் பயிற்சி கூடம்,
பக்கத்திலேயே வெடிமருந்து கிடங்கு போன்றவை உள்ளன. கோட்டையின் இன்னொரு பகுதி பாதாள சிறைச்சாலை உள்ளது. சற்று தள்ளி அரண்மனையும் கொலு மண்டபமும் இருந்த இடத்தின் அடிப்பகுதி மற்றும் காண கிடைக்கிறது. மன்னரும் மகாராணியும் வசித்த இடம் இதுதான். இதன் மையத்தில் ஒரு பிரம்மாண்ட கல் மேடையும் மன்னர் சாய்ந்து உட்கார கல் உருளையும் உள்ளது. தினசரி மன்னர் பலரையும் சந்திக்கும் இடமாக இதுதான் இருந்திருக்க வேண்டும். பக்கத்திலேயே கல்லால் அமைந்த ஒரு சுழல் படிக்கட்டுள்ள ஒரு கட்டடம் உள்ளது. அதன் மேலே இருந்து கட்டடங்கள் சிதைந்து விட்டன. இந்த கீழ்கோட்டை பகுதியில் பிரம்மாண்ட தானிய களஞ்சியம் இருக்கிறது. 3 அறைகளை பிரிக்கப்பட்டுள்ள இதில் தானியங்களை சேகரித்து வைத்துவிட்டால் கோட்டைக்கு வெளியில் வந்து எதிரிகள் பல ஆண்டுகள் முற்றுகையிட்டாலும் சமாளித்து விடலாம். செஞ்சியில் முதலில் கோட்டை கட்டிய ஆண்டவர் கோன் வம்ச அரசர்கள். ஆனந்த கோன் இந்த வம்சத்தின் முதல் மன்னர். ஒரு பெரும் புதையல் கிடைத்தது. இவர் தனக்காக ஒரு படையை சேர்த்து கோட்டை கட்டியதாக சொல்கிறார்கள். அவர் தலைமுறையினர் படிப்படியாக கோட்டையை மேம்படுத்தினர். அதன் பின்னர் விஜயநகர பேரரசு செஞ்சியை வெற்றி கொன்றதும் 200 ஆண்டுகள் செஞ்சியை ஆண்ட நாயக்க மன்னர்கள் இங்கிருக்கும் கோயில்கள், கல்யாண மகால், கோட்டை மதில், அரண் மற்றும் கொத்தளங்கள் என பலவற்றையும் கட்டினர். பிறகு பிஜுபூர் சுல்தானிடம் செஞ்சி நாயக்க சரணடைந்தார். பிஜுபூர் படை செஞ்சி நகரை சூறையாடியது. அவர்களிடமிருந்து மராட்டிய சிவாஜி செஞ்சியை கைப்பற்றினார். உள்ளே இருந்து சிலர் உதவி செய்ததால் அவரால் கோட்டையை கைப்பற்ற முடிந்தது. மராட்டிய மண்ணில் கூட இவ்வளவு பாதுகாப்பான கோட்டை இல்லை என சொன்ன சிவாஜி கோட்டையை இன்னும் பாதுகாப்பாக மாற்றினார். சிவாஜியின் மரணத்துக்கு பிறகு வட இந்தியாவில் தோல்வியுற்ற அவரது மகன் ராஜாராம் அதன் பின் அடைக்கலம் புகுந்தது செஞ்சியில்தான். அதனால் முகலாய பேரரசர் அவுரங்கசீப் கவனம் இந்த கோட்டையின் மீது விழுந்தது. கோட்டையும் அவர்களிடம் விழுந்தது. செஞ்சி என்றதும் எல்லோருக்கும் நினைவுக்கு வரும் பெயர் ராஜா தேசிங். செஞ்சியை அவர் ஆண்டது வெறும் 10 மாதங்கள் மட்டுமே. முகலாயர்கள் ஆளுநர்கள் செஞ்சியை நிர்வாகம் செய்தவர் சொரூப் சிங். அவர் மகன் தேஸ் சிங். அவரையே தேசிங் என்றன மக்கள். தந்தை மறைந்ததும் மகன் தேசிங் 22 வயது ஆட்சிக்கு வந்தான். இந்த ஆட்சி மாற்றத்தை முகலாய பேரரசு அங்கீகரிக்கவில்லை. சமாதானத்துக்கும் தேசிங்கும் வரவில்லை. அதனால் ஆர்காட் நவாப் படையெடுத்து வந்த 30,000 படை வீரர்களோடு வந்த நவாப்பை வெறும் 350 குதிரை படையினர் 500 வீரர்களோடு எதிர்கொண்ட தேசிங்கு சில மணி நேரங்கள் விழுந்தார். பிரிட்டிஷ்காரர்களும் பிரெஞ்சுக்காரர்களும் நிகழ்ந்த அதிகார போட்டியில் அதிகம் அவதிப்பட்ட செஞ்சி கோட்டை 1750ஆம் ஆண்டு புசி என்பவர் தலைமையிலான பிரெஞ்சு படை செஞ்சி கோட்டையை கைப்பற்றியது. வெறும் 24 மணி நேரத்தில் செஞ்சியை கைப்பற்றியது இந்தியாவில் பெற்ற முக்கிய வெற்றியாக பிரெஞ்சு வரலாற்று ஆசிரியர்கள் இன்றும் எழுதுகிறார். கோட்டையில் பீரங்கிகள் நிரவி துப்பாக்கியில் சுடும் குண்டுகளை கட்டி பாதுகாப்பை இன்னும் பலப்படுத்தினார் அவர்கள். பிரிட்டிஷ் பிரான்ஸ் போரில் கடைசியாக பிரிட்டிஷ்காரர்கள் கையில் விழுந்த செஞ்சிதான். அந்த நாளோடு பிரெஞ்சுக்காரர்கள் பேரரசு கனவு முடிவுக்கு வந்தது. 150 ஆண்டுகள் போர்களும் சூறையாடுகளுமாக நாள்கள் நகர்ந்ததால் செஞ்சி மூச்சு திணறி போனது. மக்கள் பயத்தோடு வெளியேறியதால் நகரம் களை எழுந்தது. ஒரு சிறிய கிராமமாக செஞ்சி சுருங்கி போனது. கோட்டையை ஒட்டி காட்டு பகுதிகள் கொள்ளையர்களும் சமூக விரோதிகளும் குடியேறின. தென்னார்காடு மாவட்ட கலெக்டராக இருந்த கரோ என்பவர் கோட்டையால் சட்டம் மற்றும் ஒழுங்கு பிரச்சனை ஏற்படுகின, இதை அழித்திட வேண்டும் என 1803ஆம் ஆண்டு அனுமதி கேட்டார். நல்ல வேலையாக பிரிட்டிஷ் ஆட்சியாளர்கள் இதை நிராகரித்தார். கோட்டை தப்பியது. நம் முன்னோர்கள் சரித்திரத்தை நம் மனக்கண்ணில் நிறுத்தியது செஞ்சி கோட்டை. வீரர்களை சுமந்து கொண்டு குதிரையை சீறி பாய்ந்த பாதைகளும் வாள்கள் உரசிய வாயல்களும் இன்று வெறுமையை சுமந்து கொண்டு காத்திருந்த வரலாற்றை தேடி வரும் நமக்காக மீண்டும் இன்னொரு தகவலோடு சந்திக்கிறேன். வணக்கம்.